ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். மனுஷங்க வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம். 90 டிகிரி குளிர் போனால் திரும்பி வர்றதே சந்தேகம்தான். ஏன் அண்டார்டிகாவை ஃப்ரோசன் கிரேவியார்டுன்னு சொல்கிறாங்க? அங்கே அப்படி என்ன தான் இருக்குது? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கூலில் 7 கண்டங்களை பற்றி படிச்சிருக்கோம். ஆனால் அந்த 7வது கண்டம் அண்டார்டிகா சயின்டிஸ்ட்கே இன்னும் ஒரு பெரிய தலைவலி தான். நம்ம ஊர் ஏசி குளிருக்கே நடுங்குறோம். ஆனால் அங்கே காற்றுல ஈரப்பதமே இருக்காது. மூச்சு விடுறதே கஷ்டம். 1911 ராபர்ட் ஸ்காட்னு ஒருத்தர் அங்கே போனார். பசி தாங்க முடியாமல் அவரோட நாய்ங்களையே அடித்து சாப்பிட்டோம். அவர் மொத்த டீமும் அங்கேயே பிணமாக உறைஞ்சி போயிட்டாங்க. இது மட்டும் இல்லை, அங்கே பிளட் ஃபால்ஸ்னு ஒரு அருவி இருக்குது. பார்க்கறதுக்கு ரத்தம் கொட்டுற மாதிரியே இருக்கும். அங்கே இருக்கிற ஐஸ் விரிசல்களில் விழுந்தா உங்கள் உடம்பு கூட யாராலையும் எடுக்க முடியாது. அதனால தான் அங்கே ஃப்ளைட் கூட பறக்க தடை வச்சுருக்காங்க. இவ்வளோ ஆபத்தான இடத்துலையும் நம்ம இந்தியா மைத்ரி, பாரதின்னு 2 ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க. கடைசி விஷயம், ரஷ்யா பண்ண ஒரு ரிசர்ச்சில் இந்த ஐஸ்க்கு அடியில் 500 பில்லியன் பேரல் ஆயில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அதை யாரும் எடுக்க முடியாது. ஒரு வேளை அந்த ஆயில் மேலே வந்துச்சுன்னா உலக அரசியலே மாறிடும். அண்டார்டிகா ஒரு உறைந்த மர்ம உலகம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை.